பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வசனத்தை காண்பித்திருக்கிறார். என்ன வசனம் சொல்லி பைபிள்ல பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 122 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. கவனித்து பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்முடைய அலங்கம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்கிற ஒரு இடம், அதுல சமாதானம் இருக்கணும். ரெண்டாவது அரண்மனை. ஆண்டவர் சொல்ற அரண்மனைன்னு, அரண்மனை பெரிய பெரிய அரண்மனையில தான் சுகம் இருக்குமா? இல்ல, கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அதுதான் அரண்மனை. அது சின்ன குடிசையா கூட இருக்கலாம். இயேசுடைய பிறப்பை பாத்தீங்களா? எங்க பிறந்தார் ஆண்டவர்? இதோ மாட்டு தொழுவத்துல இயேசு பிறந்தாரே தவிர பெரிய அரண்மனையில ராஜ கோபுரத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. இயேசு எங்க இருக்கிறாரோ அது அரண்மனையா இருக்கிறது. அந்த அரண்மனையில சுகம் உண்டாகும். இன்னைக்கு பெரிய பெரிய மாட மாளிகையில இந்த சமாதானமும் இல்லை, சுகமும் இல்லை. நான் ஒரு வீட்டு பிரேயருக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க போய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க என்ன ஒரு குடும்பத்தினர் அழைத்தாங்க. அது ஒரு 6-7 வருடம் இருக்குங்க. அந்த வீட்டுக்கு நான் கடந்து போயிருந்த போது அவ்வளோ பெரிய பங்களா, முன்னாடி பெரிய கார்டன். அந்த வீடு பாத்தீங்கன்னா பயங்கரமான பெரிய பங்களான்னு சொல்லலாம். அந்த பங்களால இருக்கிற திங்ஸ் எல்லாமே அவ்வளோ விலையேற பெற்றது. பூரா தேக்கு மரம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா வேல்யூபிள் திங்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த வீட்டுல சமாதானமும் இல்லை, சுகமும் இல்லை. பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய வீட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க சமாதானமும் உண்டு, சுகமும் உண்டு. இதுக்கு 2 விதமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். சமாதானத்துக்கு ஒரு இடத்துல சகேயுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. பாத்தீங்க அப்படின்னா 5வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சகேயுவை பார்த்து சொல்றாரு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அருமையான ஒரு வார்த்தை. அதை தொடர்ந்து 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சகேயுட்ட சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயு சமாதானத்தை அடைகிறார். சகேயு சமாதானம் இல்லாம எல்லாம் இருக்கு. சகேயுவுக்கு நல்ல பதவி இருக்கு, பேரு புகழ் இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, செல்வம் இருக்கு. ஆனா என்ன இல்ல, சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை தேடி இயேசுவை தேடி வருகிறார். எங்க தெரியுமா தேடி வராரு? இந்த மாதிரி ஒரு மரக்கிளையில அப்படியே தொங்கிட்டு இருக்கிறாரு நடுவுல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழே வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். இயேசு அந்த வீட்டுக்கு வந்தோடனே சமாதானம் வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. சரி, எதனால இந்த சமாதானத்தை இயேசு சகேயுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற எந்த காரணமும் இல்ல. சகேயு இயேசு கிறிஸ்து மீது வைத்திருந்த வாஞ்சை. ஒரு வாஞ்சை தேவனுடைய பிள்ளையை விடுதலை செய்யும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தும் வசனம் சொல்கிறது. அப்ப நம்ம வாஞ்சை எவ்வளவு தூரம் இருக்கு ஆண்டவர் மேல? நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், தனிப்பட்ட ஜபமும் ஒரு குடும்ப ஜபமும் வீட்டை பாதுகாக்கும், குடும்பத்தை பாதுகாக்கும்னு சொல்லி. அதே சமயம் அடுத்த ஒரு பாயிண்ட், உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கணும். இயேசுவை அறிகிற அறிவுல வாஞ்சை இருக்கணும். நம்முடைய அறிவு பயங்கரமா இருக்குல்ல, தேவையில்லாதெல்லாம் நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம். இன்டர்நெட்ல உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து இன்டர்நெட்ல என்ன செய்யறோம்? அதை பாக்குறோம், இதை பாக்குறோம், ரீல்ஸ பாக்குறோம். இது எப்படி பண்ணாங்க, அதை எப்படி பண்ணாங்க, இதை எப்படி செஞ்சாங்க. நல்லது, நன்மையானதை பார்க்கிறது நல்லது. அதுக்கும் மேல இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர், இயேசு என் வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறார், இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இயேசுவை அறிகிற அறிவு என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். உங்க வீட்டுல நீங்க இயேசுவை அறிகிற அறிவு இல்லைன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள இயேசுவை அறிகிற அறிவு இல்லைன்னா கர்த்தர் உங்க வீட்டுக்கு வர முடியாது. வாஞ்சையா இல்லைன்னா எப்படி ஆண்டவர் வருவாரு? சகேயு வாஞ்சையா இருந்தார். தேவன் இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டுக்கு கடந்து போனார். இது நிமித்தம் சகேயு சமாதானத்தை அடைந்தார். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து பெற்றுக்கொண்டார். இயேசு சொல்றாருல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. முடி வீட்டுக்கு ரட்சிப்பு வேண்டாமா? நம்ம வீட்டுக்கு சமாதானம் வேண்டாமா? அப்படி கண்களை முடி செபிக்கலாமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதோ இந்த அடியானுடைய வீடு என்றைக்கும் சமாதானமா இருக்க சகேயு போல ஆண்டவரே வாஞ்சியா நாங்க உண்மை தேடணும்பா. எங்க வீட்டுல தகப்பனே உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு உண்டாகட்டும். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உண்மை அறிகிற உணர்வு எங்களுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, சகேயு வாஞ்சையாய் தேடினது நிமித்தம் சகேயு வீட்டுக்கு கடந்து போய் தேவன் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்தீரே. இன்னைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. தினந்தோறும் உண்மை வாஞ்சையாய் தேடி உண்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுக்கு கடந்து போகும். அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுங்கப்பா தகப்பனே. சமாதானத்தை அருளுங்க. சகேயுவின் தேவன் எங்கள் தேவனாயிருந்தே ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.